ஜோதிடம் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா லலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, குரு பெயர்ச்சி பலன்கள் தாங்க பார்க்க போறோம். குரு பகவான் 1/6/2026 மிதுனத்துல இருந்து கடகத்துக்கு பெயர்ச்சியாகி கடகத்துல உச்சம் பெற்று அமர்றார். அதுக்கும் மேல அவரோட உச்ச பார்வை 5, 7, 9 நிறைய ராசிகளுக்கு எக்ஸ்ட்ராடினரியான நற்பலன்கள் கொடுக்க போகுது. அந்த மாதிரி உங்க ராசிக்கு என்ன மாதிரி நற்பலன்கள் கொடுக்க போகுது, நேரத்தை வீண் பண்ணாம சட்டுன்னு பார்த்துடலாம் வாங்க. கும்பராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னா, கும்பம் ஏன் தான் கும்பத்தை பிறந்தோம் தெரியல மேடம், ராசியை மாத்திக்கலாமான்னு யோசிக்கிறேன். கடந்த 6 வருஷமா படாத பாடு அப்படின்னு சொல்ற கும்பம் உண்டு. அதே மாதிரி கடந்த 10 வருஷமாவே நாங்க ரொம்ப கஷ்டப்படுறோங்க அப்படி சொல்ற கும்பமும் உண்டு. கடந்த 6 வருஷமா சாலிடா பிரச்சனைகளை அனுபவிக்காத கும்பமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். காரணம் என்ன? ஏழரை நாட்டு சனி. ஏழரை நாட்டு சனியினுடைய பாத சனி இறுதி பகுதியில வந்துட்டீங்க. பாத சனியில நீங்க இருக்கீங்க. நீங்கெல்லாம் தான் பாத சனி பாத சனின்னு சொல்றீங்க. எல்லா ஜோதிடர்களும் ஒட்டு மொத்தமா எங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா பொய் சொல்றீங்க. பொய் எல்லாம் சொல்ல, உண்மைதான், பாத சனி தான். இருந்தாலும் இவங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னா, பாத சனி வெறும் 25% கெடுபலன்கள் தான் குடுப்பாங்க அப்படி நெறைய பேர் சொல்றாங்க. ஆனா நான் என்னமோ லட்சம் சதவீதம் கெடுபலன்கள அனுபவிக்கிறேனே! அப்ப எல்லா ஜோதிடர்களும் சும்மா சொல்றாங்களா? அப்படின்னு தோணுது. அதாவது நம்மளுக்கு குத்தி, 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 குத்தி அந்த புண்ணு ஆறாத காயம், ஆறாத புண்ணாயிடுச்சு. அந்த இடத்துல கைப்பட்டா கூட நம்மளால தாங்க முடியல. அப்படி ஒரு நிலைமையில தான் நீங்க இருக்கீங்க. கவலைப்படாதீங்கம்மா. உங்களுக்கு இந்த குரு பயிற்சி என்ன பண்ண போகுது அப்படின்னா, 6ஆம் பாவத்துல குரு பகவான் வந்து உட்கார்றார். அவர் உட்கார்றது ருண ரோக சத்ருஸ்தானத்துல. நோயில்லாத, எதிரி இல்லாத, கடன் இல்லாத வாழ்க்கைய அவர் உங்களுக்கு குடுக்கணும் அப்படின்ற பாவத்த தான் வந்து உட்கார்றார். அதுக்கும் மேல பாத சனியா இருந்து உங்கள படாத பாடுபடுத்திட்டு இருந்த சனி பகவான் மேல குருனுடைய உச்ச பார்வை 9ஆம் பார்வை படியுது. பாத சனியாவே இருந்தாலும் அவர் உங்கள பெருசா எந்த விதத்திலயும் பெருசா இல்ல, இவ்வளோண்டு கூட கெடுக்க போறதில்ல. அவர் பாட்டுன்னு தேமேன்னு உட்கார்ந்துட்டு இருப்பாரு. நம்ம வந்து அவர டிஸ்டர்ப் பண்ணாம இருந்தா சரி. அவரு எக்காரணத்த கொண்டும் நம்மள டிஸ்டர்ப் பண்ண போறதில்ல. சூப்பரான விஷயம் இல்லைங்களா? சரி, இப்ப குரு 6ஆம் பாவத்துல வந்திருக்காரு அப்படின்னு சொன்னீங்க. கடன்லாம் அடைச்சுடுவோமா? அடைக்கணும்னு முயற்சி மட்டும் பண்ணுங்க. ஏதோ ஒரு விதத்துல நம்மளுக்கு ஒரு லூப் லைன் வரும். நம்ம இப்ப இந்த கடல்ல மாட்டிட்டு இருக்க பெர்சன் மாரி தான். ஒரு படகு ஒண்ணு கிடைக்குது. புடிச்சு ஏறி கரை ஏறிடுவீங்க. கவலையே படாதீங்க. இந்த மாரி ஒரு அமைப்பு. டாக்டர் சொல்ற வைத்தியத்த கரெக்ட்டா எடுத்துக்கோங்க. அதே மாரி லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் பண்ணுங்க. நோய் இல்லாத ஒரு வாழ்க்கையும் வாழப் போறீங்க. பொதுவா வந்து பார்த்தீங்கன்னா, கும்பராசி அன்பர்கள் குரு பகவான் 2 மற்றும் 11க்கு அதிபர். தன, குடும்ப, வாக்கு ஸ்தானாதிபதியும் அவன் தான், லாப ஸ்தானாதிபதியும் அவன் தான். அவன் 6ஆம் பாவத்துல போய் உட்கார்ந்து இந்த மாரி நெறைய நல்ல விஷயம் செய்ய போறான். டோன்ட் வொரி. அதுக்கும் மேல குரு பகவான் உட்கார்ந்துட்டு இருக்க பாவத்த விட பார்க்கிற பார்வைக்கு பலன் அதிகம். 2ஆம் பாவத்த பார்க்கிறார். குடும்பத்துல நிம்மதி, சந்தோஷம், மகிழ்ச்சி, குதூகலம், பண நடமாட்டம், காசு நடமாட்டம் அப்படின்றது சாலிடா இருக்குங்க. எவ்வளோ செலவானாலும் கை வந்து பார்த்தீங்கன்னா, கைய கடிக்காத மாரி வரவு இருக்குங்க அப்படின்ற ஒரு அமைப்பு 10ஆம் பாவத்த பார்க்கிறார். செய்யக்கூடிய தொழில்ல ஒரு மேன்மை முன்னேற்றம் வரும். எங்கெங்க தொழில் செஞ்ச தொழிலெல்லாம் விட்டுட்டோமே, புதுசா தொழில் ஆரம்பிப்பீங்க. டோன்ட் வொரி. எங்கெங்க வேலை செய்ற இடத்துல ஹையர் அஃபிஷியலோட பிரஷர் தாங்க முடியாம, அங்க இருந்த பாலிடிக்ஸ் தாங்க முடியாம வேலைய தூக்கி போட்டுங்க. இப்ப வேலையே கிடைக்காம உட்கார்ந்துட்டு இருக்கோம். நல்ல வேலை கிடைக்கும். அத விட சூப்பர் வேலை கிடைக்கும். வேலைய தூக்கி போடலைங்க. இஎம்ஐ கட்டணுமே, வேற வழி இல்லாம பல்ல கடிச்சுட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கோம். டோன்ட் வொரி. அந்த நிலைமை சாலிடா மாறும். குருனோட பார்வை 10ஆம் பாவத்துல இருக்கிறதுனால. புதுசா தொழில் நீங்க தொடங்குறதுக்கான வாய்ப்பு. இதுவரைக்கும் நான் தொழில்ல எந்த இதுவும் அடி எடுத்து வைக்கலைங்க. நெறைய பேர் சுயதொழில் செய்யணும் அப்படின்னு பிளான் பண்றீங்க அப்படின்னா, சுயதொழில் சூப்பரா செய்யறதுக்கான அமைப்பு. பொதுவா கும்பத்துக்கு ஒரு குணாதிசயம் உண்டு. வாழ்க்கையில ஒரு முறையேனும் தொழில் செஞ்சு பார்க்கணும். அது லாபமோ, நஷ்டமோ அத பத்தி கணக்கில்ல. நான் தொழில் செய்யணும் அப்படின்ற எண்ணம் உண்டு. அந்த எண்ணம் நெறைய பேருக்கு நிறைவேறும். 12ஆம் பாவம் அயன, சயன, போஜன, மோட்ச விரயஸ்தானத்த குரு பார்க்குறார். ரொம்ப நாள் கழிச்சு நல்லா சாப்பிடுவீங்க, நல்லா தூங்குவீங்க, வீடு வாங்குவீங்க, கார் வாங்குவீங்க. ஏதோ ஒரு சுப விரயம் அப்படின்றது சாலிடா நடக்குங்க. டோன்ட் வொரி. சரி, எல்லாம் சூப்பரா இருக்கு. எதுலம்மா ஜாக்கிரதையா இருக்கணும்? ஜென்மத்துல இருக்க ராகு. ஜென்மத்துல இருக்க ராகு ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன், சைக்கிக் இல்னஸை ஏற்படுத்துவார். இது ராகு பின்னக்கூடிய மாய வலை அப்படின்றத புரிஞ்சுட்டு, அனலைஸ் பண்ணிட்டு நீங்க பாட்டுன்னு உங்க வேலைய செய்யுங்க. அதுக்கும் மேல எதிர் வீட்டுக்காரன் தப்பான விதத்துல தானே சம்பாதிக்கிறான். சூப்பரா ஓஹோன்னு வாழறான் இல்லையா? நம்ம ஏன் அப்படி சம்பாதிக்கக்கூடாது? அப்படின்ற எண்ணம் தோணும். அந்த வேலைக்கு அந்த எண்ணத்துக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் போடுங்க. காரணம் என்ன அப்படின்னு நீங்க வந்து பெருசா வந்து அதுக்கெல்லாம் லாக்கிப்பட்டு வர மாட்டீங்க. அதே மாரி குரு 6ஆம் பாவம் உங்களோட தினசரி வொர்க் பெர்ஃபெக்ட்டா அது பாட்டுன்னு ஓடும். இவ்வளோ நாள் காலையில எந்திரிச்சு குளிச்சுட்டு வேலைக்கு போறதுக்கே எனக்கு பெரிய பாடா இருந்துச்சுப்பா. இப்ப அப்படி இல்ல, சூப்பரா ஓடும் அப்படின்னு சொல்லலாம். சரி, வழிபாடு அப்படின்னு நாங்க என்னம்மா வழிபாடு பண்ணோம் அப்படின்னா, கும்பம் எப்பயுமே உரிய மரியாதை அப்படின்றது சனி பகவானுக்கு குடுத்துருங்க. உங்க ராசியாதிபனே சனி தான். அப்ப ஆல்வேஸ் சிவ வழிபாடு முடியும் அப்படின்னா, கும்பகோணத்துக்கு பக்கத்துல இருக்க ஆதி கும்பேஸ்வரர் ஆலயம். ஒரு முறை போயிட்டு ஈசன வழிபாடு பண்ணிட்டு வாங்க.
அதுக்கப்புறம் இல்ல முடியல அப்படின்னாலும் பிரச்சனை இல்ல. எல்லாம் ஈசன் தானே. அப்ப வீட்டு பக்கத்துல எந்த சிவன் கோயில் இருக்கு அப்படின்னாலும் உங்களுக்கு என்னைக்கு முடியுமோ அன்னைக்கு போய் கோயில்ல உட்காருங்க. சாமிலாம் எங்களால கும்பிட முடியாதும்மா. நாங்களே ரொம்ப நொந்து நூடுல்ஸ் ஆயிருக்கோம். யாரும் உங்கள சாமி கும்பிடுன்னு சொல்ல. அங்க போய் உட்காருங்க. உட்கார்ந்தா மட்டும் போதுமானது. ஈசனுடைய கருணை பாத்திரம் அப்படின்றது முழுசும் உங்களுக்கு கிடைச்சிடும். ஈசன் கிட்ட போய் உட்கார்ந்தா தான் ஈசன் சப்போர்ட் பண்ணுவாரு. அப்படி கிடையாது. நம்ம அந்த இடத்துல நம்ம மனசு லயிக்கல. ஈசன உட்கார்ந்த இடத்திலேயே வேண்டுறதுக்கு. அப்ப அந்த இடத்துல க்ஷேத்திரத்துல போய் நம்ம உட்காரும்போது, அங்க வந்து பார்த்தீங்கன்னா, நேர்மறை ஆற்றல்கள் நெறைய இருக்கும். வாழ்க்கை கண்டிப்பா மாறும். டோன்ட் வொரி. எளிய பரிகாரம் சிம்பிளா செய்யுங்க. அ எங்களுக்கு பெர்சன்டேஜ் அப்டின்னா எவ்வளோமா குடுப்பீங்க? அப்டின்னா 80% குடுப்பேன். வாழ்த்துக்கள். பொதுவா இந்த குரு பயிற்சி வந்து பாருங்க, எல்லாராலயும் உன்னித்து கவனிக்கக்கூடிய ஒரு பயிற்சி அப்டின்னு சொல்லலாம். பொதுவா சனி பெயர்ச்சி எல்லாரும் பயந்து சனி நம்மளுக்கு என்ன பண்ண போறாரு அப்டின்னு பயந்து பார்ப்பாங்க. ஆனா குருவ பொறுத்தவரைக்கும், குரு நம்மளுக்கு என்ன நல்லது செய்வாரு? எந்தெந்த விதத்துல நல்லது செய்வாரு? அப்டின்னு ஆசையா பார்ப்பாங்க அப்டின்னு சொல்லலாம். சரி, காரணம் என்ன? குரு பகவான் வந்து பாருங்க, தேவகுரு, ப்ரஹஸ்பதி, முழு சுபர். அவரு ஒருத்தவங்களுக்கு கெடுக்கணும் அப்டின்னு ஏதாவது செஞ்சா கூட கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே அப்படின்ற விதத்துல தான் அவர் கெடுப்பார். கெடுக்க மாட்டாரு. என்ன பண்ணுவாருன்னா, ஒரு படிப்பினைகள் அப்படின்றத சாலிடா குடுப்பாரு. அப்படி பார்த்தா சனியும் படிப்பினைகள் குடுப்பாரு. ரொம்ப இன்டென்சிஃபைடா குடுப்பாரு. நம்ம முடியல அப்பா, மூச்சு முட்டுதுப்பா, தாங்க முடியலப்பா அப்படின்னு வருத்தப்படுவோம். ஆனா குரு குடுக்கக்கூடிய படிப்பினைகள் அப்படின்றது வேற. அதுக்கும் மேல குருனோட பார்வை அப்படின்றது பயங்கர நல்லது செய்யுங்க. இதுக்கு ஒரு கதையே இருக்கு. அந்த கதையை ரொம்ப ஷார்ட்டா சொல்றேன். ஒரு முறை என்ன ஆகுது, தேவேந்திரன் வந்து குரு பகவான் கிட்ட வந்து ஜோதிடம் பயில போறார். பயின்ற போன பின்னாடி அப்ப குரு பகவான் எல்லாத்தையும் சொல்லி குடுத்துடுறாரு. தேவேந்திரனுக்கு தான் என்ற அகங்காரம் அதிகரிக்குது. அப்ப குரு கிட்ட சொல்றாரு, நான் இப்ப பயங்கரமா உங்கள விட ரொம்ப திறமைசாலியா மாறிட்டேன். அப்படின்னும்போது ஜோதிடத்துல அப்படின்போது குரு சொல்றாரு, சரி ஒரு குழந்தை ஒரு அந்த காலத்துல குழந்தை ஜனிக்குது. இந்த குழந்தையினோட ஜாதகத்த நீ கணிச்சு சொல்லு அப்படின்னும்போது அவர் சொல்றாரு, இந்த குழந்தை இந்த காலகட்டம், இந்த நாள், இந்த நேரம் இந்த குழந்தைக்கு மரணம் சம்பவிக்கும். இதுதான் இந்த ஜோதிட சாஸ்திரம் சொல்றது அப்படிங்கிறாரு. சரி அப்படின்றாங்க. அந்த நேரம், அந்த க்ஷணம் தேவேந்திரன் குறிக்கப்பட்ட நேரத்துல குரு பகவானும் தேவேந்திரனும் அந்த குழந்தைக்கு பக்கத்துல போய் நிக்கிறாங்க. நிக்கும்போது அந்த குழந்தை வந்து ஒரு யானையில அது வந்து பாத்தீங்கன்னா ஆடிட்டு இருக்கு. அந்த யானைக்கு மேல கட்டை வைப்பாங்க பாத்தீங்களா? அந்த கட்டையில ஒரு பெரிய நாகம், கருநாகம் அதுல சுத்திட்டு இருக்கு. சுத்திட்டு இருக்கும்போது தேவேந்திரன் சொல்றாரு, "இது பாருங்க, இன்னும் இத்தனை நொடியில அந்த குழந்தை மரணம் சம்பவிக்கும்" அப்படிங்கிறாரு. அப்ப குருவும் பாக்குறாரு, தேவேந்திரனும் பாக்குறாரு. அந்த குழந்தை சாகவே மாட்டேங்குது. மாறா என்ன நடக்குது அப்படின்னா, அந்த குழந்தை தூங்கிட்டு இருந்த குழந்தை எழுந்து கால சக்கு சக்கு சக்குன்னு உதைக்குது. உதைக்கும் போது அந்த யானை வந்து சுத்தி சுத்தி அந்த கட்டையில அந்த பாம்பு மாட்டி செத்து போயிடுது. அப்ப தேவேந்திரன் சொல்றாரு, இது என்ன புதுசா இருக்கு? நான் கணிச்ச ஆருடம் தப்பா போயிடுமா? இது எப்படி? சாத்தியமே கிடையாது அப்படின்னும் போது, ஜாதகத்துல குழந்தைக்கு குருனோட பார்வை இல்லையே அப்படிங்கிறாரு. அப்ப குரு பகவான் சொல்றாரு, கட்டத்துல குருனோட பார்வை இல்ல. நான் இங்க தானே இருக்கேன். என்னோட பார்வை அந்த குழந்தை மேல பதியுது இல்ல. அப்ப அந்த குழந்தை உயிர் எப்படி பறிக்கப்படும்? யமதர்மனால எப்படி அந்த உயிரை வந்து கொண்டு போக முடியும்? அப்படிம்பாரு. அந்த மாதிரி இந்த குருனோட பார்வை அப்படின்றது உன்னதமான பலன்களை கொடுக்குங்க. இந்த வருடம் குரு பயிற்சி 12 வருடத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான குரு பயிற்சி. எப்படி? ஒவ்வொரு ராசிலையும் குரு பகவான் ஒவ்வொரு வருஷம் வந்து பாத்தீங்கன்னா சஞ்சாரம் பண்ணுவாரு. கடகத்துல 12 வருஷத்துக்கு ஒரு முறை தான் வராரு. ஆக 12 வருஷத்துக்கு ஒரு முறை வந்து உச்சம் பெற்று அமர்றாரு. அவருடைய பார்வை 5, 7, 9 உச்ச பார்வை. ஆக உச்சம் பெற்று இப்ப கடகத்துல அமர்ந்திருக்காரு. அதுக்கும் மேல அவரோட பார்வையும் வந்து பாத்தீங்கன்னா எல்லா ராசிக்கும் நல்லது செய்ய போகுது. முக்கியமா அவருடைய 9ஆம் பார்வை, உச்ச பார்வை சனி மேல படிய போகுது. அப்ப மேஷராசி அன்பர்களுக்கு சனி பகவான் 7 நாட்டு சனியா இருக்காரு. அதுக்கும் மேல நம்ம வந்து பாத்தீங்கன்னா கன்னி ராசி அன்பர்களுக்கு கண்டக சனியா இருக்காரு. தனுசு ராசி அன்பர்களுக்கு அர்த்தாஷ்டம சனியா இருக்காரு. கும்பராசி அன்பர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இவரு பாத சனியா இருக்காரு. அதே மாதிரி மீன ராசி அன்பர்களுக்கு ஜென்ம சனியா இருக்காரு. இந்த மாதிரி சனி பகவான் கெடுக்கணும் அப்படின்ற ராசிகளுக்கு மேல முக்கியமா ஒரு ராசி சிம்ம ராசியை விட்டுட்டோமே, முக்கியமா ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ராசி அதுதானே. சிம்ம ராசிக்கு அஷ்டம சனியா இருக்காரு. ஆக இந்த 6 ராசிகளுக்கும் சனி பகவான் கெடுக்கணும் அப்படின்னு கங்கணம் கட்டிட்டு இருக்காரு. குருனோட 9ஆம் பார்வை அவர் மேல படுறதுனால சனி கட்டுண்டு கிடப்பாரு. ஆல்மோஸ்ட் நல்லிஃபை ஆயிடுவாரு. சனினால வரக்கூடிய எந்த விதமான கெடுபலன்களும் இந்த ராசிக்கு வரப்போறது இல்ல. மீதி இருக்க ராசிக்குலாம் அவர் நிறைய நல்லது செய்ய போறார். குருனோட பார்வை இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் நல்லதை சட்டு சட்டு பட்டு பட்டுன்னு நிறைய நல்லது செய்ய போறார். ஆன் தி ஹோல் 12 ராசிகளுக்கும் குரு பயிற்சி நல்லா இருக்கு. இப்ப தனுசுக்கு அவர் அஷ்டம குருவா வந்தாலும் உச்சம் பெற்றிருக்கார். அவருடைய உச்ச பார்வை நிறைய நல்லது செய்ய போகுது. ஆக இந்த குரு பயிற்சி எல்லாருக்கும் நிறைய நல்லது மட்டுமே நடக்க போகுது. கவலையே பட வேண்டாம், தைரியமா இருக்கு. இப்ப நான் சொன்னது வந்து பாத்தீங்கன்னா
கோச்சார பலன். பொதுவா குரு பெயர்ச்சி ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன மாரி நற்பலன்கள் குடுக்க போறாங்க அப்படின்றத சொல்லிட்டேன். இதுக்கும் மேல, குரு பெயர்ச்சி என்னுடைய சுய ஜாதகத்துக்கு எப்படிம்மா இருக்கும்? தசநாதன் என்ன பாவத்துல இருக்கான்? வலுத்து இருக்கானா? 1, 5, 9 நட்சத்திர சாரங்கள் வாங்கியிருக்கானா? பாபர்னோட பார்வை இருக்கா? சுபர்னோட பார்வை இருக்கா? இப்படி ஏகப்பட்ட விஷயம் இருக்கு. அந்த மாரி என்னோட சுய ஜாதகத்த நான் அனலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும், நான் பலமுறை அனலைஸ் பண்ணியிருக்கேன். இந்த காலகட்டம் எனக்கு எப்படி இருக்கணும்? எக்ஸாக்ட்டா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும், இன்னும் எத்தனையோ விதமான பிரச்சனைகள் இருக்குமா? அதுக்கெல்லாம் இந்த காலகட்டமாவது தீர்வு கிடைக்குமா? இந்த வருஷம் குரு பயிற்சியாவது எங்களுக்கு நல்லது செய்வாரா குரு பகவான்? அப்படின்ற பல கேள்விகளுக்கு பதில் வந்து பார்த்தீங்கன்னா, உங்க சுய ஜாதகத்த பார்த்தா தெரியும். என் சுய ஜாதகத்த அனலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்கன்னா, நான் பேசிட்டு இருக்கும்போதே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்ப்ளேல குடுத்திருப்பாங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்ட்மென்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க் யூ.